சிறுகடிக்க ஆசை சிறியல் நம்ம முத்து இருந்துட்டு எல்லார்கிட்டேயும் சரி. நான் இப்போ ஒரு விஷயம் எல்லார்கிட்டேயும் நான் சொல்ல போகிறேன். இவன் எங்கேயாவது போய் பணத்தை ஏமாந்துட்டு வரான், இல்லைனா இவ எல்லாத்தையுமே ஃபுல்லாக விட்டுட்டு வரான். அதனால் நான் இப்போ இந்த சொத்தை உங்கள் மாமனார் சொத்து கிடையாது. இது என் அப்பா 30-35 வருஷமாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வந்த பணம். அதனால் அவர் தான் இனிமே அந்த கடையோட ஓனர். என்னடா சொல்கிற, கடையோட ஓனரா? ஆமாடா, இது ஒன்றும் உங்கள் மாமனார் சொத்து கிடையாதே, இது என் அப்பா சொத்து தானே. இதில் கடையை ஆட்டிய போடலான்னு பார்க்குற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அட எனக்கு எதுக்கு, நான் ஏற்கனவே ஓனராக தான் இருக்கேன், 2 காருக்கு ஓனர் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. டே ரவி, உனக்கு ஏதாவது ஷேர் வேணுமாடா? இல்லைடா, எனக்கு எதுவும் வேண்டாம், எதுக்கும் பலகுரல் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, இல்லை எனக்கு எதுவும் ஷேர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு, அப்பா நான் சொல்கிறது தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியை சமாதானம் பண்ணுறதுக்காக மனோஜ் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா, உங்கள் அம்மா என்னை அடிக்கிறாங்க, அதை நீ வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்க, ஒரு வார்த்தை கூட ஏன் ரோகிணியை அடிக்கிறீங்கன்னு சொல்லி பேசினியா? உங்கள் அப்பா பணத்தில் நான் ஏதாவது நான் எனக்குன்னு செஞ்சுக்கிட்டேனா? இல்லை, உனக்காக நீ ஓனர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுனால நான் உன்னை ஓனர் ஆக்கி அழகு பார்த்தேன் இல்லை, அதுக்கு கிடைச்ச பரிசு எனக்கு இந்த அடி. ஆனால் என்னை தள்ளி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆகிட்டல்ல, நீ என்னை நல்லபடியாக பார்த்துப்ப மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் விஜயா ரூமுக்கு போகிறாங்க. எப்படி இருந்தாலையும் முத்து பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல, அவரை ஓனர் ஆக்கிடுவாங்க. இங்கே பாரு, இதுக்கு ஒரே வழி, அந்த 27 லட்ச ரூபாய் பணம் நீ உங்கள் மாமா கிட்ட பேசி உங்கள் அப்பா கிட்ட பேச சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு கொடு. சொத்தெல்லாம் வெளியில் தான் இருக்குது, உங்கள் அப்பா மட்டும்தான் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போடுறாங்க. ரோகிணி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் மீனாவும் முத்துவும் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் எப்படியெல்லாம் சண்டை வரும்னு ஒரு படமே எடுத்துட்டு இருக்காங்க. என்னை விட்டு கொடுத்து பேசிட்டல, என்னை காப்பாற்றல, என்னை தள்ளி விட்டு போயிட்டல, உங்கள் அம்மா அடிக்கிறாங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, வீட்டுக்கு வராமல் போயிட்டல உங்கள் அம்மா சொன்னதுனால அப்படின்னு நம்ம ரோகிணி மாதிரி மீனாவும் மனோஜ் மாதிரி முத்துவும் நடித்து தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு நம்ம இவத்துக்கு ஃபோன் பண்ணி 2 மாலையும் அதே மாதிரி நீ நேராக அந்த ஷோரூமுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலையை போய் ரெடியாக சொல்கிறாங்க. அப்பா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, அந்த பொறுப்பு ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் அவனுக்கும் பயம் வரும், காசோட அருமை என்னன்னு அவனுக்கு தெரியும். இப்படி அவன் போக்கிலே நம்ம விட்டால் கண்டிப்பாக அவனை நம்ம மீட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட, அவன் சொல்கிறதும் ஒரு விதத்தில் எல்லாமே சரியாக தான் இருக்குது, அதனால் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போடுறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.